பாவமா இருக்கே, சாப்பாடு எடுத்துட்டு வரல போலயும். சாப்பிட்றியா? வேணாம். இல்ல பரவாயில்ல, சாப்பிடு வா. நான் சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு கொண்டு வரலையா நீங்க? ஆயா மண்டே போட்டாங்க. ஐயோ போதும், எனக்கு போதும் போதும். போதுமா? சரி இந்தா. இது இல்ல, இது இது போதும். அட சோத்துக்கு பிறந்த தடிமாடு, உன்னை சாப்பிட சொன்னதுக்கு என்ன பட்டினி போட்டியடா? அது என்ன சூப்பரா இருக்கு. இதுவா? பொட்டேட்டோ போர்ட்டா. எப்படி செஞ்சா? அதுவா? ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்திட்டு வரமிளகா பூண்டு வதக்கி மத்துல இடிச்சிட்டு திரும்பவும் வானல்ல எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் தக்காளி சில்லி பவுடர் சால்ட் சேர்த்து வதக்கி இடிச்ச மிளகா பூண்டுல சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து கிளறி உருண்டை பிடிச்சிட்டா பொட்டேட்டோ பார்ட்டா ரெடி. 2026 நியூ இயரை பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார் லைட்டு, டியூப் லைட்டு, கலகல லைட்டு, லேசர் லைட்டு, ஹோம் தியேட்டர் எல்லாத்தையுமே நாங்கள் ஆர்டர் பண்ணி மொட்டை மாடிக்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். நெருப்புல குளிர் காஞ்சிக்கினே கிரில் சிக்கனை வாய்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நைட்டு 11:30 நாங்கள் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க. நைட்டு 12 மணிக்கெலாம் கேக்கை வெட்டி ஜாலியாக நாங்கள் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்பைசி அங்க பாரு குட்டீர் மன் சத்தம் வைக்கிறான். வா 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 வா. டேய் என்ன சமோசா வைக்கிற? லெக் பீஸ் சமோசே. லெக் பீஸ் சமோசாவா? எவ்வளோடா? லெக் பீஸ் சமோசே 100 ரூபாய். இருக்குதா? கடனா குடுறா தம்பி. கடனாவா? நான் பங்காளி குடிக்கலாமா? கொடு பங்காளி. குடுறா குடுறா குடுறா. ஸ்பைசி எவ்வளவு பீஸ் இருக்கு? குட்டிப்படா சூப்பரா இருக்குடா. எப்படி செஞ்சா? அதுவா? சம்சா பேப்பர்ல சிக்கன் தொகை வச்சு மடிச்சிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டா சிக்கன் லெக் சமோசா ரெடி. டேய் இந்த பெட்டை தூக்கி குப்பையில போடுங்கடா. நைட் டைம்ல மொட்டை மாலை படுத்து தூங்குறது ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த பெட்ல படுத்தா பேக் பெயின், நெக் பெயின் அதிகமாவே இருக்கும். அதுக்காக தான் ஃப்ளோ பிராண்ட்ல இருந்து ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். கூடவே 2 பில்லோவே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேக்கிங்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மேல இந்த பேப்பர்லாம் பிரிச்ச உடனே ஏர் ரிலீஸ் ஆகி பெட் பார்த்தா பெருசாயிடுச்சு. இது கிங் சைஸ் பெட். இது ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ்னால நம்மள வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்குங்க. அது போக இதுல ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுனால நம்மள தூங்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இந்த மேட்ரஸ்ல மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்குது. எங்க டீம் மெம்பர்ஸை லைனா நிக்க வச்சு விழ வச்சு பார்த்தோம். அது போக இதுல 3D ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதுனால சில்லுன்னு இருக்குது. வெயில் காலத்துலயும் வேர்க்காது. நான் ஆஃப்டர்நூன் டைம்ல லஞ்சை முடிச்சதுமே இந்த மேட்ரஸ்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். எப்பா பேக் பெயின், நெக் பெயின் எந்த பெயினுமே இல்லை. நல்லா தூங்கினேன். உங்களுக்கு இந்த மேட்ரஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பயோல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வேலைக்கு ஆட்கள் தேவையா? வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேன். நம்ம பிரியாணி கடைக்கு ஆளுங்க தேவையானா? ஆமாப்பா, தினோண்டில் இருக்கிற கடையை நான் பார்த்துக்கு போயிடுவேன். அந்த கடையை பார்த்துக்கு தான் ஆள் இல்லை. நான் எதுக்கு இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? பாப்பா பிரியாணி ஒரு அள்ளின்னு கடை தான். வர கஷ்டப்படுற மனசை கஷ்டப்படாம பார்த்துக்க, சரியா? பாப்பா 3 பிளேட் பிரியாணி தான் பாப்பா. என்னங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்ம கிட்ட பிரியாணி அன்லிமிட்டட் தான். என்னம்மா பிரியாணிலாம் காலேஜ் போல எவ்வளோ சேல் ஆச்சு? காசு கம்மி. என்ன ப்ரோ என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? அதாம்மா யாரு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. வர கஷ்டப்படுற மனசை கஷ்டப்படாம பார்த்துக்க, சரியா? சரிங்கண்ணா, நீங்க பிரியாணி காசு தர தேவையில்ல. நீங்க தானே கஸ்டமரை மனசு கஷ்டப்படாம பார்த்துக்க சொன்னீங்க. குட்டீர் பானே சாம்பார் வச்சிருக்கேன். சைட் டிஷ் எதுவுமே இல்ல. போயிட்டு நாடகங்கள்ல 2 முட்டை வாங்கிட்டு வாடா.
டேய் இந்த மாதிரி நான் போயிட்டு வரா. சரி சுவாதிதா சாம்பாருக்கு சைட் டிஷ் எல்லாம் சொல்லிட்டு 2 முட்டை போயின்னு சொல்லிச்சேன். சரி இந்த 2 முட்டையை வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன தெரியும், ஆஃப் ஆயில் போடும் இல்லைன்னா ஆம்லெட் போடும். டேய் குட்டி பண்ண இந்த 2 முட்டை குடுறா. இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கற முழு முட்டை ஆம்லெட் செஞ்சேன்டா. இந்தா சரிடா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. டேய் குட்டி பண்ண இந்தடா முழு முட்டை ஆம்லெட். டேய் உங்க அக்கா கிட்ட நீ மட்டும் சாப்பிடுற எத்துங்கோ. சரி நேற்று சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து அது மட்டும் ஒண்டியா சாப்பிடுவேன். தரவேல தெரியுமா, அதை நான் குடிக்கவே மாட்டேன். சரி முழு முட்டை ஆம்லெட் சூப்பரா இது எப்படி செஞ்சா? அதோ குட்டி பண்ண ஒரு கிணத்துல எண்ணெயை ஊத்திட்டு ஒரு முழு அவிச்ச முட்டையை போட்டு மீண்டும் 2 முட்டையை வச்சு ஊத்திட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சால்ட தூவி விட்டு அலேக்கா திருப்பி போட்டுட்டா இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கிற முழு முட்டை ஆம்லெட் ரெடி. பல 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 பலாப்பழம் பல 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 பலாப்பழம் தம்பி கிலோ 25. வா 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 வா. பலாப்பழம் எவ்வளோண்ணா? தம்பி நம்ம செஞ்சு தினத்துல பார்த்தோன்னா கிலோ 30 ரூபாய் பண்ணுங்க. நம்ம கல்ல மட்டும் தான் கிலோ 25. சரி நீ வாங்கிக்கோ, உனக்கு பார்த்து செய்யறேன். நானே இது கொஞ்சம் தட்டில் வச்சுக்கிறா. தம்பி இதுவாப்பா இதாப்பா நம்ம செஞ்சு டோல்கேட்டுடைய ஸ்பெஷல் பலாப்பழ பால் கோவா. ஒரு பிளேட் ஆகுது 2 ரூபாய். இப்போ நீ சும்மா சாப்பிடுதா காசா தரணும். இது பல்லாப்பழம் பால் கோவாவா? அண்ணா ஊசி இல்லா தராரு. நான் தேங்க்ஸ்ண்ணா. ஓ சூப்பர், எப்படி செஞ்சா? அதோட தம்பி ஒரு வான்ல பாலை ஊத்திட்டு மில்க் பவுடர் ஒரு ஜார்ல பலாப்பழம் பால் சர்க்கரை சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டு கிண்டிட்டே இருந்தா பலாப்பழ பால்கோவா ரெடி. ஹாய் செஞ்ச மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்பம்பட்டில் இருக்கிற ஷேக் பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். வாங்க ஒரு விசிட்டை போட்டலாம். வணக்கம், ஷேக் பிரியாணி சென்டர்லேருந்து பேசுகிறோம். என் பேர் ஜஃபீர், பிளேட் மாஸ்டர் வேலை செய்கிறேன். அண்ணன் பேர் ஆஷிக்கு. நம்ம கடையில் பீஃப் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, கறிவடை எல்லாமே கிடைக்கும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சி டு விழுப்புரம் போகிற மெயின் ரோட்டில் சையத் ஃபுட் கார்னர் அப்படியே ஆப்போசிட்டில். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கறிவடை பிரியாணி வந்து பீஃபும் சிக்கனும் எது எடுத்தாலும் ஒரு பிரியாணி 100 ரூபா மட்டும்தான். சாப்பிடவும் பார்சலும். கைஸ் பீஃப் பிரியாணி வாங்கிடுச்சு. இங்கே பாருலாம், ஒரு நல்லி தான் கேட்டேன், 2 நல்லியே கொடுத்துட்டாங்க. நல்லி சாப்பிட்ருக்கீங்களா? இதான் அந்த நல்லி உள்ளகிற அந்த மஞ்சை சொல்லுவாங்க. என்னடா யாரெல்லாம் வந்து இந்த கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஓரியன்ட் இன்ஃபர்மேஷனுக்கு செஞ்சு மக்களை இப்போதே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா வேணும் அதில்? மஞ்சு. சரி அதே கொஸ்டின் கேட்குறேன். இண்டிபெண்டன்ஸ் டே சொல்கிறோமா இங்கிலீஷில்? தமிழ் என்ன கரெக்டாக சொல்லிட்டான். சரி ஒன்றும் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? அதாவது குடியரசு தினம் எந்த இயர் இருந்து கொண்டாடப்படுகிறது? எந்த இயர்? வருஷமா 2000, 2015, 1950, 1920, 1900? 1900. ரைட் இப்படி இல்ல நில்றா. பாவம் சார், விட்டுருங்க சார். ஒரே கம்முனா நீ மட்டும் வர, நீ மட்டும் போற, வரும்போது 2 படம் சாப்பிட்டு போயிடுற. மாமா என்ன சும்மா வருது? காலை 4 மணிக்கு போறேன் தோப்புக்கு. நீ மட்டும் சும்மா எடுத்துன்னு போற. ஓனர் யாரு கணக்கு சொல்றது? நான் தம்பி நீ ஓவரா பேசுற. ஒரு நாளைக்கு நீ எத்தனை கிலோ மாம்பழம் தெரியுமா? நீ சும்மா ஒரு பழம் 2 பழம் சாப்பிட்டதுக்கு ஓவரா பேசுற. நாளைக்கு கடையா இருக்க பாக்குறியா? நானா என்ன பாஷனு சாப்பிட்டு வரேன், சூப்பரா இருக்கும். என்ன தம்பி மாம்பழம் கசக்குது? இல்லைன்னா வரும்போது போகும்போது 1 பழம் 2 பழம் சாப்பிட்டு போயிடுறா. என்னன்னு கேட்டா கடையை க்ளோஸ் பண்ணுவேன்றா. அதான் ஒரே வழியா பால்ட்டையை கலந்துட்டேன்.
ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க குடி பாருங்க. நான் என்ன பண்ணேன், குழந்தை கிட்ட போட்டு விட்டீங்க, ரோட்ல ஒரு மாதிரியா பாக்குறேன். அப்பா வந்து சரக்கு பாட்டுக்கோசம் நான் அடமான வச்சுட்டாரு. என்னடா சொல்றது கோல் சொல்லுவான். என்ன மூஞ்சிடா இது? சரி ஒரு மூஞ்சி பார்த்துட்டு இப்படியே விடுவீங்களா? என் மூஞ்ச பாருங்க எப்படி சொல்லுவீங்களே, பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. காருக்குள்ளே சாப்பிட்றோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ரெட் அலர்ட் சொல்லியும் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். லைட்டாக மழை போட்டுனே இருந்துச்சு. நல்ல வேலை இந்த மாதிரி அம்பர்லாம் பிடிச்சி நாங்கள் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். மழை நிறைய வந்தோடனே உள்ளே வந்துட்டோம், வீடியோ முடிச்சிட்டோம், மெனஞ்ச நேரம் முடித்தோம். இப்போ உள்ளே வந்து காரு டேஷ்போர்டு இருக்குல்ல, பக்கத்தில் சென்டரில் வச்சுன்னு ஒரு வேஸ்டியை போட்டு இந்த சிக்கன் ரைஸ் கடாயை போட்டு சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் நல்லா கடா அவன் சாப்பிட்டு உண்டமாயத்தில் இருக்கிறான். இது வந்து இப்போ முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபுல் பண்ணதுனால சாப்பிடாம இருக்கு.